கோணங்களுக்கு உங்களை வரவேற்கும் நான் தேவேந்திரன். இந்த சமூகம் சமத்துவத்தை குறித்து பெருமை பேசிக் கொண்டிருக்கக்கூடிய சமூகம். அர்த்தநாரீஸ்வரர் கடவுள் குறித்தும் ஆணாக இருந்து பெண்ணாக மாறிய கடவுள்கள் குறித்தும் பெருமை மட்டுமே பேசிக் கொண்டிருக்கக்கூடிய சமூகம். ஆனால் நிஜத்தில் அப்படியானதாக இல்லை. சாதி, இனம் உள்ளிட்டவற்றின் பாகுபாடுகள் குறித்து அதிகமாக ஒடுக்கப்பட்ட மக்களை கொண்டிருக்கக்கூடிய இந்த சமூகத்தில் தான் சொந்த குழந்தையை கூட பாலின விகிதாச்சாரத்தின் அடிப்படையில் பாலின மாறுபாடு குறித்து ஒடுக்கும் ஒரு சூழலும் இந்த சமூகத்தில் நீடித்தே வந்து கொண்டிருக்கின்றது இன்றளவும். அதையும் தாண்டி பாலின ரீதியாகவும் எங்களுக்கும் உரிமை உண்டு என்று மீண்டும் ஒரு முறை நிரூபிக்கப்பட்டிருக்கின்றது பிரத்திகா என்பவரால். நீதிமன்ற படிகள் ஏறி அவர் தன்னுடைய உரிமையை நிலைநாட்டியுள்ளார். இன்றைய கோணங்கள் நிகழ்ச்சியில் இது குறித்து தான் அலச இருக்கின்றோம். பாலின வேறுபாடு இன்றி, பாலின பாகுபாடு இன்றி திருநங்கைகளுக்கும் உரிமைகள் உள்ளன என்ற அளவில் இன்றைய கோணங்களை நகர்த்த உள்ளோம். முதலில் அது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த திருநங்கை பிரித்திகா யாஷினிக்கு உதவி ஆய்வாளர் பதவி வழங்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சேலம் மாவட்டம் கந்தம்பட்டியைச் சேர்ந்தவரான பிரித்திகா யாஷினி உதவி காவல் ஆய்வாளர் பதவிக்கு இணையதளம் மூலம் விண்ணப்பித்துள்ளார். திருநங்கையான யாஷினியின் விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து தன்னை எழுத்துத் தேர்வுக்கு அனுமதிக்கும்படி தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணைய தலைவருக்கு உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவர் வழக்கு தொடர்ந்தார். நீதிமன்ற அறிவுறுத்தலின் அடிப்படையில் எழுத்துத் தேர்வில் கலந்து கொண்டு தேர்ச்சி பெற்ற யாஷினியை உடல் தகுதி தேர்விலும் அனுமதிக்கும்படி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. உடல் தகுதி தேர்வின் போது 100 மீட்டர் தூரத்தை குறிப்பிட்ட நேரத்திற்குள் ஓடி கடக்காததால் நேர்காணலுக்கு பிரித்திகா யாஷினியை அனுமதிக்கவில்லை. பின்னர் நேர்காணலுக்கு அவரை அனுமதிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட அதிலும் அவர் தேர்வானார். ஆனாலும் அவருக்கு பணி நியமன ஆணை வழங்கப்படவில்லை. இந்த நிலையில் தலைமை நீதிபதி எஸ்.கே. கவுல், நீதிபதி புஷ்பா சத்யநாராயணா ஆகியோர் கொண்ட முதல் அமர்வு இவ்வழக்கை விசாரித்து தீர்ப்பு வழங்கியுள்ளது. திருநங்கை பிரித்திகா யாஷினி உதவி ஆய்வாளராக பணியாற்ற தகுதியுள்ளவர் என்று அந்த தீர்ப்பில் கூறப்பட்டுள்ளது. நீதிமன்ற உத்தரவுப்படி பணியில் சேரும் வாய்ப்பு பிரித்திகா யாஷினிக்கு கிடைக்கும் பட்சத்தில் இந்திய காவல்துறை வரலாற்றிலேயே உதவி ஆய்வாளராக பணியாற்ற இருக்கும் முதல் திருநங்கை இவராகத்தான் இருப்பார். சமூக சமநிலைக்காக காத்திருக்கும் திருநங்கைகளுக்கு யாஷினியின் பயணம் மிகச்சிறந்த ஊக்கமாக அமையும் என்ற நம்பிக்கையை சமூக ஆர்வலர்கள் வெளிப்படுத்துகின்றனர். இது குறித்து அலசுவதற்காக நம்முடைய அரங்கத்திற்கு வெற்றி கண்ட, நீதிமன்ற படிகள் ஏறி தன்னுடைய உரிமைகளை நிலைநாட்டிய பிரித்திகா யாஷினி நம்முடைய அரங்கத்திற்கு வந்துள்ளார். உங்களை வரவேற்கின்றேன். என்னுடைய சார்பாகவும் நியூஸ்7 தமிழின் சார்பாகவும் உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள். காரணம், உங்களது வெற்றி மட்டுமல்ல, திருநங்கைகளின் வெற்றி மட்டுமல்ல, சமத்துவத்தை நாடுகின்ற இந்த சமூகத்தினுடைய வெற்றியாகத்தான் நாம் பார்க்க வேண்டியுள்ளது. ஆனால் இது வெறும் தொடக்கம் மட்டுமே, முடிவல்ல. ஒரு மிகப்பெரிய சிக்கல் இந்த சமூகத்தில். ஒரு திருநங்கையாக வேலை தேடுவதே மிகப்பெரிய சிக்கல் தான். இந்த நிலையில் ஒரு வாழ்வதே ஒரு மிகப்பெரிய சிக்கலாக இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தில் உங்களது இந்த அளவிற்கான போராட்டம், இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள்? கண்டிப்பாக திருநங்கைகளுடைய வாழ்க்கை முறைன்னு பார்த்திங்கனாவே பொதுவாகவே எல்லாரோடைய திருநங்கைகள் வாழ்க்கை முறை வந்து ரொம்பவும் கஷ்டத்துக்குள்ளான வாழ்க்கை முறை தான் இருக்குது இப்போ வரைக்குமே. ஏன்னா பொதுவாகவே இந்த திருநங்கைகள் மீதான கண்ணோட்டம் வந்து பிச்சை எடுத்தாலும் பாலியல் தொழிலும் அப்படிங்கிற லெவலில் தான் இந்த கண்ணோட்டம் வந்து இந்த சொசைட்டி வந்து வியூ வந்து திருநங்கைகள் மேலே இருக்குது. கண்டிப்பாக இந்தியாவிலே முதல் முறையாக காவல் உதவியாளர் பணிக்கு நான் நியமிக்கப்பட்டிருக்கிறது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை அளிக்குது. ஸோ இனிமே இந்த வியூ வந்து கண்டிப்பாக மாறும்னு எனக்கு தோணுது. இந்த வாய்ப்பு கிடைச்சது மூலம் கண்டிப்பாக என்னோட டிரான்ஜெண்டர்ஸ் கம்யூனிட்டிக்கு நான் ஒரு முன்மாதிரியாக ஒரு ரோல் மாடலாக இருப்பாங்கிறது இந்த நேரத்தில் நம்பிக்கையோடு நான் தெரிவிச்சுக்கிறேன். நிச்சயமா ஒரு வேலை தேடுவதே, சாதாரணமாக வேலை தேடுவதே திருநங்கைகளுக்கு மிகச்சிரமமான விஷயம். கண்டிப்பாக ஒரு அரசு வேலை என்று வரும்பொழுது நீதிமன்றத்தின் ஆணை இருக்கின்றது. உச்சநீதிமன்றத்தின் ஆணை அவர்களை 3ஆம் பாலினமாக கருத வேண்டும் என்ற ஒரு ஆணை இருக்கின்றது. அதை தாண்டியும் நீங்கள் ஒவ்வொரு முறையும் நீதிமன்ற படிகளில் ஏற வேண்டிய ஒரு சூழலை நீங்கள் எப்படி பார்த்தீர்கள்? கண்டிப்பாக என்னென்னா, கடந்த வருடம் ஏப்ரல் 15ஆம் தேதி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு தீர்ப்பு கொண்டு வந்தது. அதாவது திருநங்கைகளுக்கும் கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் இடஒதுக்கீடு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பு வந்தது. ஆனால் அந்த தீர்ப்பு வந்து 6 மாத காலத்திற்குள்ளே வந்து அமல்படுத்த வேணுங்கிற ஒரு தீர்ப்பும் வந்துச்சு. ஆனால் இப்போ 1.5 வருடங்கள் ஆகியும் அது வந்து இன்னும் அதை அமல்படுத்தலை. இந்த சூழ்நிலையில் வந்து நான் இந்த காவல் உதவியாளர் தேர்வுக்கு விண்ணப்பிச்சிருந்த போது என்னோட பழைய சர்டிஃபிகேட் நேம் ப்ராப்ளத்தால் என்னோட விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டது. ஸோ இதற்கு ரிட்டன் எக்ஸாம் எழுதக்குள்ளையும் சரி, ஃபிசிக்கல் எக்ஸாம் அட்டன் பண்ணக்குள்ளையும் சரி, தென் இன்டர்வியூ அட்டன் பண்ணக்குள்ளையும் சரி, இது வரைக்கும் எல்லாமே வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தோட உதவி. இந்த நிலையை நீங்கள் எதிர்பார்த்தீங்களா? ஒரு அரசு வேலைக்கு விண்ணப்பிக்கும் பொழுதே
நீதிமன்ற படிகளை நாட வேண்டிய சூழல் இருக்கும் அப்படிங்கிற நிலையை நீங்க எதிர்பார்த்தீங்களா? நிச்சயமா கண்டிப்பாக நான் எதிர்பார்த்தேன். பிகாஸ் யூஸ்வலாக வந்து ஏன்னா ப்ராப்பர் கைடன்ஸ் கிடையாது, இன்னும் அந்த ரிசர்வேஷன் ஒன்று கொண்டு வரல. அப்படி இருக்கிறங்கிற பட்சத்தில் என்னோட சர்டிஃபிகேட் ப்ராப்ளம், இந்த மாதிரி ப்ராப்ளம் இஷ்யூஸ் கண்டிப்பாக வரும்னு எனக்கு நல்லாவே தெரியும். பட் எனக்கு கான்ஃபிடென்ட் இருந்தது. ஏன்னா எனக்கு எல்லா ஸ்கில்லும் இருக்குது. தென் அதுக்கான குவாலிஃபிகேஷனும் எனக்கு இருக்குங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அதுக்காக நான் போராடி வாங்கணுங்கிற ஒரு வெறி இருந்தது, ஒரு எய்ம் இருந்தது. அதுக்காக கிடைத்த வெற்றி தான் இதை நான் கருதுறேன். இந்த நிலையில் இந்த சமூகத்தில் திருநங்கைகளுக்கான உரிமைகள் அப்படிங்கிறது ஒவ்வொரு காலகட்டத்திலும் படிப்படியாக தான் வந்து கொண்டிருக்கின்றது. இன்னுமே முழுமையாக வரவில்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கூட நாம் பதிவு செய்ய வேண்டியுள்ளது. ஆயினும் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற திருநங்கைகளுக்கான எந்த மாதிரியான உரிமைகள் எல்லாம் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது, எந்த காலகட்டங்களில் என்பது குறித்து தற்பொழுது பார்க்கலாம். நீண்டகால வரலாற்றை பொறுத்தளவு மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகளின் அடிப்படையில் தான் திருநங்கைகளுக்கான உரிமைகள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதில் 1994ஆம் ஆண்டு 3ஆம் பாலினமாக வாக்களிக்க உரிமை அளிக்கப்பட்டது திருநங்கைகளுக்கு. அதற்கடுத்து 1996ஆம் ஆண்டு 2 திருநங்கைகள் மும்பை பாட்னாவில் தேர்தலில் போட்டியிட அனுமதி அளிக்கப்பட்டது. போட்டியிட்டனர் அந்த தேர்தல்களில். 1996ஆம் ஆண்டு 1998ஆம் ஆண்டு சப்னம் மௌசி மத்திய பிரதேசத்தில் எம்எல்ஏவாக தேர்வு செய்யப்பட்டார். ஒரு மிகப்பெரிய வரலாற்று பதிவாக கூட இதை கூறலாம். இந்தியாவில் ஒரு திருநங்கை எம்எல்ஏவாக தேர்வு செய்யப்பட்டார் சப்னம் மௌசி இந்தியாவின் முதல் திருநங்கை எம்பியாகவும் மத்திய பிரதேசத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சூழலையும் நாம் பார்க்கின்றோம். இதுவும் மிக முக்கியமான இந்திய பாராளுமன்றத்தை அலங்கரித்த ஒரு சம்பவமாக கருதலாம். 2008ஆம் ஆண்டு தமிழகத்தில் திருநங்கைகள் நலவாரியம் ஒன்று அமைக்கப்பட்டது. பல்வேறு போராட்டங்களுக்கு பிறகு, கோரிக்கைகளுக்கு பிறகு திருநங்கைகளுக்கான நலவாரியம் அமைக்கப்பட்டது. 2009ஆம் ஆண்டு இதர பிரிவு என குறிப்பிட்டு வாக்காளர் அடையாள அட்டைகள் அவர்களுக்கு வழங்கப்பட்டு வந்தன. அதுவரை அந்த மாதிரியான சூழல் இல்லாத பட்சத்தில் இதர பிரிவு என வழங்கப்பட்டது வாக்காளர் அடையாள அட்டை. 2013ஆம் ஆண்டு முதன்முறையாக திருநங்கை ஸ்வப்னா குரூப் 4 தேர்வில் தேர்ச்சி பெற்றார். இதுவும் பல்வேறு போராட்டங்களுக்கு பிறகுதான் நடந்தது என்பதை நாம் இந்த சூழலில் அறிய வேண்டும். ஒரு மிகவும் கடினமான சூழல் அப்படின்னு தான் சொல்லலாம். ஆனால் இன்னைக்கு நீங்கள் இந்த நிலையில் இருக்கிறீங்க. நீதிமன்ற ஆணைப்படி உங்களால் ஒரு காவல்துறை உதவி ஆய்வாளராக பணிவிற்ற தகுதி உள்ளது அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வெளிவந்திருக்கு. உங்களுடைய தருணம் தற்பொழுது எப்படி உள்ளது? கண்டிப்பாக இந்த தருணம் மிகவும் மகிழ்ச்சிக்குரிய தருணம் சொல்லலாம். ஏன்னா நிறைய போராட்டங்கள், நிறைய பிரச்சனைகளை கடந்து தான் எனக்கு இந்த வாய்ப்பு கிடச்சிருக்கு. ஸோ என்னுடைய பிரச்சனைகளை தாண்டி, இந்த போராட்டங்களை தாண்டி இதற்கு கிடைச்ச வெற்றியாக இதை கருதலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வாய்ப்பு கிடைச்சது வந்து எனக்கு கிடைச்ச வெற்றியாக இல்லாமல் என்னுடைய திருநங்கைகள் சமுதாயத்திற்கே கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மாபெரும் வெற்றி. ஸோ இதன் மூலம் கண்டிப்பாக திருநங்கைகளுக்கு எதிர்கால வாழ்வு பிரகாசமாக இருக்குங்கிறத நான் நம்புகிறேன். உங்களுடைய நம்பிக்கை நிச்சயமா ஒவ்வொரு சமூகத்தில் பின்தங்கி இருக்கக்கூடிய, ஒடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற அவ்வளவு பேருக்குமே ஒரு ஊக்கமளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கின்றது. தொடர்ந்து பேசலாம் கோணங்கள் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.